வணக்கம். வருகிற 29/3/2025 அன்று வருகிற சனி பெயர்ச்சி பலன் மிதுன ராசி நேயர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை தான் இப்போ பார்க்க போகிறோம். சனீஸ்வர பகவான் 10ஆம் இடமான கர்மஸ்தானத்து எனக்கூடிய கர்மச்சனியாக வருகிறார். கர்மச்சனினா என்ன? தொழில் ஸ்தானத்தை குறிக்கக்கூடிய இடம்தான் இந்த 10ஆம் இடம். இந்த 10ஆம் இடமான அந்த தொழில் ஸ்தானம் மிதுன ராசிக்கு எப்படி இருக்கும்? பொதுவாகவே சுமாராக அந்த ஒரு 5-6 வருடங்களாகவே இந்த மிதுன ராசிக்காரர்களை கேட்டிங்கன்னா வாழ்க்கையில் அவன் அடிபட்ட மாதிரி யாரும் அடிபட்டிருக்க மாட்டாங்க. கஷ்டம் என்னன்னு அவங்கள கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சில பேரை கேட்டிங்கன்னா ஏன்டா என்ன நான் வாழ்கிறேன் அப்படிங்கிற ஒரு மன விரக்திக்கெல்லாம் போயிருப்பாங்க. ஏன்னா அப்படி ஒரு கஷ்டத்தை அனுபவிச்சிட்டாங்க. ஒரு விடிவு காலம் கிடைக்காதா அப்படிலாம் ஏங்கி தவிக்கிறவங்க தான் இந்த மிதுன ராசிக்காரர். ஏற்கனவே வாழ்க்கையில் நீங்கள் எவ்வளோ அடிபட்டிருப்பீங்கன்னு தெரியும். இந்த சனீஸ்வர பகவான் உங்களுடைய கர்மாவிற்கு ஏற்றபடி தான் வாழ்க்கை கொடுப்பார். அதுக்கு தகுந்தாற் போல தான் நீங்களும் நடந்துக்கணும். வாழ்க்கையில் பட்ட அனுபவங்கள், அவமானங்கள் எல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு இந்த வாழ்க்கை இனிமேல் எப்படி போகணுங்கிறத தெரிஞ்சு நடந்துக்குங்க. இனி உங்களுக்கு நல்ல காலம்தான். மிதுன ராசிக்காரர்கள் நான் நிறைய பேரை பார்த்துருக்கிறேன். அவர்களுக்கு அறிவு கூர்மை அதிகம், ஆனால் பயன்படுத்த தெரிய மாட்டுது. இறக்க குணம் அதிகம், ஆனால் நிறைய இடத்துல ஏமாந்து போவாங்க. வாழ்க்கையில் நிறைய பேர்கிட்ட ஏமாந்தான் யாருன்னு கேட்டால் இந்த மிதுன ராசிக்காரன் தான். இறக்கத்தால் ரொம்ப இறக்கப்பட்டு ஏமாந்து போவான். இந்த தொழில் ஸ்தானமான 10ஆம் இடத்துல சனீஸ்வரன் பகவான் வந்ததுனால நீங்கள் ஒரு தொழில் தொடங்கணும் அப்படின்னு ஒரு எண்ணம் இருந்ததுன்னா தாராளமாக தொடங்குங்க. நல்லபடியாக தொடங்குங்க. ஒரு சின்ன முதலீடு இருக்கா, அதை வச்சு ஒரு தொழில் தொடங்குங்க. பார்த்து நடந்துக்கணும். இந்த தொழில் ஸ்தானம் சொல்லிட்டதுனால ஒரு வருமானம் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வரும். கொஞ்சம் கஷ்டப்படணும். வேகமாக நீங்கள் உழைக்க வேண்டியதாக இருக்கும். நீங்கள் உறக்கம் என்பது கொஞ்சம் தவிர்த்திருப்பீங்க. பல பேருடைய உறக்கம் கெட்டு போயிருக்கும். அது உங்களுடைய காலகட்டங்கள் அப்படி. 4ஆம் வீடான சந்திரன் இருப்பதனால உங்களுடைய மனம் எப்போதுமே ஒரு குழப்பமான நிலையில் தான் இருந்திருக்கும். அதை செய்யலாமா வேணாமா, இதை செய்யலாமா வேணாமா, அங்கே போகலாமா வேணாமா, இப்படி ஒரு காலகட்டம் தான். ஒரு வேலைக்கு போகிறீங்க, இந்த வேலைக்கு போனால் இந்த வேலையில் நம்ம இருக்கலாமா வேணாமா, உங்கள் மனசை கட்டுப்படுத்தி நீங்கள் என்னைக்கு வாழ கற்றுக்கொள்கிறீர்களோ அன்னைக்கு தான் உங்களுடைய விடிவு காலம். இந்த மிதுன ராசிக்காரர்கள் வாழ்க்கையெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சுமாராக தாங்க இருக்குது. சில பேர் நல்லா இருக்காங்க, பாதி பேர் பார்த்தீங்கன்னா சுமாரான வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டுருக்கிறாங்க. ஆனால் அவர்கள் நல்லவர்கள், நாணயமானவர்கள். ஆனால் அவர்களுக்கு தான் இப்படி ஒரு கஷ்டம் வந்துட்டு இருக்குது. அனுமனுடைய சக்தி அனுமனுக்கே தெரிவதில்லை என்பது போல் இந்த மிதுன ராசிக்காரர்களுடைய சக்தி அவங்களுக்கு தெரியாது. இதுதான் உண்மை. கடன் ஏதாவது நிறையா இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா தயவு செஞ்சு அந்த கடனெல்லாம் அடைக்கிறதுக்கு உண்டான வழியை பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வீடு, வாகனம், சொத்து சேர்க்கை எல்லாம் வரும். கடன் இருந்தால் எப்படி வரும்? நீங்கள் தான் மழை போல் கடன் வாங்கி வச்சுருக்கீங்களே. முதல்ல கடனை அடைங்க, சொத்துலாம் அப்புறமா சேர்த்துக்கலாம். அதுக்குண்டான காலகட்டங்கள் நல்லா இருக்கும். வாழ்க்கையில் முதல்ல கடன் ஒன்று இருக்கக்கூடாது. அதை முதல்ல தீர்த்துருங்க. உங்களுடைய உடலில் கவனம் செலுத்தணும். முக்கியமாக இந்த கை, கால், கை, மார்பு அந்த மாதிரி பகுதிகளை நீங்கள் பத்திரமா பார்த்துக்கணும். மிதுன ராசிக்கு உண்டான அதிபதி புதன் கிரகம். அந்த புதன் கிரகத்தின் கோவில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவெண்காடு. திருவெண்காட்டிலே இருக்கக்கூடிய சுவேதனேஸ்வரர் ஆலயத்தை நீங்கள் ஒவ்வொரு புதன்கிழமையும் சென்று வழிபாடு செய்ய வேண்டும். அங்கே இருக்கக்கூடிய 3 தீர்த்தங்களே நீராடி நீங்கள் அந்த ஆலயத்தில் உள்ள சிவபெருமானை வழிபட்டால் வாழ்க்கையில் எல்லா விதமான இன்பங்களையும் பெறலாம். பெருமாள் வழிபாடு உங்களுக்கு கைகூடும். அதனால் அந்த பெருமாள் வழிபாட்டை தவிர்த்துறாதீங்க. கண்டிப்பாக வழிபாடு பண்ணுங்கள் ஒவ்வொரு புதன்கிழமையும். இப்போ நான் சொல்லியிருக்கக்கூடிய இந்த பலன்கள் எல்லாம் பொது பலன்தான். உங்களுடைய சுய ஜாதகத்தை ஆராய்ந்து அதில் மற்ற கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இருந்தால்
உங்களுக்கு வாழ்க்கை முழுவதும் சாதகமாகத்தான் இருக்கும். என்னுடைய இன்னொரு யூடியூப் சேனலான மகாலட்சுமி பத்திரப்பதிவு அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனல் நான் வச்சுருக்கிறேன். அது வந்து இந்த பத்திரப்பதிவு சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தாலோ, வங்கி கடன் எப்படி வாங்கணும் அப்படிங்கிற சந்தேகம் இருந்தாலோ நீங்கள் அந்த யூடியூப் சேனலை வந்து போய் பார்க்கலாம். அதோடைய லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கமெண்ட் பாக்ஸ்லேயும் போடுறேன், போய் பாருங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.